1984 அவருக்கு திடீர்னு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாருன்னு சொல்லிட்டு அவர் ஜானகி அம்மையார் அப்புறம் அவருடைய உதவியாளர் மூணு பேர் 4 பேர் மட்டுமே கொண்டு வராங்க. அப்போ கூட வந்து அவர் வந்து ரொம்ப இமேஜ் கான்ஷியஸ். அவர் தொப்பி இல்லாத வெளியே வர மாட்டார், விக் இல்லாத வர மாட்டார். ரொம்ப நல்லா தன்னை வந்து 4-5 முறை சட்டை இதெல்லாம் மாற்றுவார், வேட்டியெல்லாம் மாற்றுவார். ரொம்ப தன்னை ரொம்ப மேன்மையாக வெளியில் வரும்பொழுது ரொம்ப அழகாக காட்டிக்குவார். உடல்நல குறைவு எதுவும் அவருக்கு இருக்குன்றதை வந்து யாருக்கும் தெரியப்படுத்துறதுல அவருக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணும்போது கூட அவர் என்ன சொல்கிறார், அங்கே இருக்க அந்த 3-4 பேர்கிட்ட, அவருடைய ஒய்ஃப் கிட்ட, நான் இங்கே இருக்கேன்றதை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்றார். அவர் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இவ்வளோ பெரிய கட்டி ஒன்று இருக்குன்ற மாதிரி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க. அவர் உள்ளே கொண்டு போகும்பொழுதே அவருடைய 2 கிட்னியும் ஃபெயில் ஆகிடுச்சு. டயாலிசிஸ் தொடங்குறாங்க. அவர் வந்து இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு வந்து 13 அக்டோபர் அவர் 4ஆம் தேதி கொண்டு வராங்க. அக்டோபர் 13 அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்துடுது. அதில் ஒரு பக்கம் பக்கவாதம் வந்துடுது, அவருக்கு கோமாவில் போய்ட்றாரு. ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகிட்டாருன்ற மாதிரி பயந்து போய் தகவல் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்திக்கு போகுது. அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, இவரை வந்து வெளியில் அமெரிக்காவுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் அழைச்சிட்டு போகிறதுனா எல்லா உதவிகளும் இந்திய அரசு செய்யும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு விமான ஆம்புலன்ஸ், ஏர் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி அதில் அவர் படுத்துட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவரை கொண்டு போகிறாங்க. கொஞ்ச நாளில் டாக்டர் ஹண்டே போகிறார், நிறைய ஒரு 30 பேர் அந்த விமானத்தில் போனாங்க. இந்த விமானத்தை வந்து டெஸ்ட் ரன் கூட பண்ணாங்க. இது மாதிரி அவருக்கு அதிர்ச்சி, அவர் கோமாவில் இருக்கார், அவருக்கு எதுவும் அதிக சேதம் ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக.